ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மை ப்ரைவேட் பாடிகார்டோட 14th எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ், அதாவது 13, 12, 11, 10, 9 அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எபிசோட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஏன்டா இவன் இந்த ஆத்தாத்திரன்ற நினைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான் வந்துட்டு இனிமேல் அப்லோட் பண்ணக்கூடிய எபிசோட்ஸும் இப்போ அப்லோட் பண்ணுற இந்த எபிசோடும் வந்துட்டு உங்களுக்கு புரியும். அதனால தான் வந்து இவ்வளோ கோவின்னு கோவிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கும் புரியாமல் எனக்கும் புரியாமல் ஒரே குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவி வெளியே தான் காட்டுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த ஆள் நம்ம அப்பனே கிடையாது, இவன் வந்துட்டு நம்மளை வச்சு ஏதோ பண்ண போகிறான், அதுக்கு முன்னாடி இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேக வேகமாக வந்துட்டு ஓடி போகிறாங்க. அதான் அந்த ஆள் பார்த்துடுறாரு. உடனே டே தடித்தாண்ட வராங்களா, ஃபெல்லி இங்கேருந்து ஓடி போகிறானா, சீக்கிரமாக போயிட்டு பிடிங்கடா, தடித்தாண்ட வராங்களான்ட்டு கத்த அவங்களும் வந்துட்டு ஃபெல்லி வினாடியே ஓடி போகிறாங்க. ஃபெல்லி வந்துட்டு கரெக்டாக அந்த டைம் வந்து காருக்குள்ளே ஏறிடுறாங்க. பைபிளிக்கு கார் ஓட்ட தெரிஞ்சதுனால வந்துட்டு எப்படியும் அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. நல்ல வேலை நம்ம தலைவர் வந்து சொல்லிக் கொடுத்த அந்த காரோட்ட சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த வித்தை வந்துட்டு கொஞ்சம் இங்கே லைட்டாக யூஸ் ஆகுது. எப்படியும் வந்து இங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. ராகுக்கு கால் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் வந்துட்டு முடியலை. அதுக்கு முன்னாடி அந்த தடி தாண்ட வராங்கெல்லாம் பைக்கில் வந்து காரை சுற்று போட்டு அப்படி ஃபெலியை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஃபெலிக்கு அப்பான்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தால அவனும் அங்கே வந்துடுறான். என்னடி இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நான் பார்க்குறேன், சீக்கிரமாக உன் கிட்னி, லிவரு, ஹார்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறுத்து வித்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஃபெலி வந்துட்டு கெஞ்சுறாங்க, கதறாங்க. அதெல்லாம் அவர் காதில் விழுற மாதிரியே தெரியல. சீக்கிரமாக உனக்கு ஒரு ஆப் வைக்கிறேன்டி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த காரை ஓட்டிட்டு திருப்பியும் அதே விழாக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம ஃபெலி ஒரு சேரில் உட்கார வச்சு காலில் கயிறு கையில் கயிறுன்னு சொல்லிட்டு ஃபுல்லும் கயிறை போட்டு கட்டிட்டு வாயில் கரிச்சு வச்சு கட்டிடுறாங்க. அவங்க வந்துட்டு சேரை ஆட்டிகிட்டே இருக்காங்க, எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஃபெல்லிக்கிட்ட வந்துட்டு அந்த கர்ச்சிஃபை எடுத்து விடுறாரு. அப்போ வந்துட்டு ஃபெல்லி வந்து கேட்குறாரு, யார்டா நீ, என்னோட அப்பான்னு சொல்லிட்டு என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டே, நீ யார்டா நீ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் அதுக்கெலாம் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வந்து திருப்பியும் வாயில் அந்த கர்ச்சிஃபை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் ஜோஹனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இவன் மேலே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்திருக்கும், இவன் ஃபெல்லியோட அப்பன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு போய் செக் பண்ணுங்கள், அவன் வந்துட்டு ஆண்ட்ரஸ் கிரால் தானா, அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரஸ் கிரால் முதல்ல உயிரோட இருக்கான்ட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. செக்ரட்டரியும் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்னது வந்துட்டு கரெக்ட் தான் சார், நீங்கள் சந்தேகப்பட்டது வந்து கரெக்ட் தான் சார், ஆண்ட்ரஸ் கிரால்ட் வந்துட்டு இறந்து போயிட்டார் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தன் வந்துட்டு ஃபெல்லியோட அப்பான்னு சொல்லிட்டு போனாலும் வந்து ஆண்ட்ரஸ் கிரால்டே கிடையாது, ஆண்ட்ரா கிரால்ட். அவன் வந்துட்டு ஆண்ட்ரஸ் கிராலோட தம்பி, சுருக்கமாக சொல்லணும்னா ஃபெல்லியோட சித்தப்பா சார் அப்படிங்கிறாங்க. ஃபெல்லியோட சித்தப்பா எதுக்குடா ஃபெல்லியோட அப்பன்னு சொல்லிட்டு ஃபெல்லியை கூட்டிகிட்டு போகணும், எதுக்குடா கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹனுக்கு அங்கே உள்ள ஒரே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இங்கே செக்ரட்டரி சொல்கிறாரு, சார் இந்த ஆண்ட்ரா கிரால்ட் வந்துட்டு நல்லவெல்லாம் கிடையாது சார், அவன் வந்துட்டு ஹார்ட்டு, லிவரு, கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வெட்டி மற்றவங்களுக்கு விற்கிறவன் சார். இவன் வந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல சார், ரொம்ப கெட்டவன் சார். அவன் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ட்ரக் அது இதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தான் சார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கூட நான் ஃபெல்லியை அனுப்பி வைக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படிடா நான் ஃபெல்லியை காப்பாற்றுவேன், ஒன்றுமே யோசிக்காமல் முதல்ல ஃபெல்லியை அனுப்புனது ஏன் தப்பு தான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. இங்கே கட் பண்ணால் நம்ம தலை ராகாவை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஃபெல்லி கூட வந்துட்டு முந்தின நாளே பேசியிருப்பாங்கல்ல, நம்ம வந்துட்டு ஒன்றா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் ஃபெல்லி வந்துட்டு வரவே இல்லை. 15 நிமிஷம் வந்துட்டு ஆயிட்டு, அந்த டைம் முடிஞ்சு 15 நிமிஷமும் ஆயிட்டு. பட் ஆனால் ஃபெல்லி வர மாதிரியே தெரில. ராகாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா இது வாரேன்னு சொல்லியிருந்தா வரவே இல்லையே, என்னவா இருக்கும், ஃபெல்லிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு பயமாகவே இருக்கிற நேரம் கரெக்டாக அவங்க அப்பா வேற கால் பண்ணிடுறாங்க. சொல்லுங்கப்பா என்னப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. டே மகனே, அப்பா ஒன்று கேட்பேன், இங்கே வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, நேற்று நீ வந்துட்டு ஃபெல்லி கூட வந்து சுத்த போயிருந்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி வந்துட்டு தயங்கி தான் வந்துட்டு பதில் கொடுக்குறாரு. அப்போது வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாங்க, எனக்கு தெரியும்டா நீ நேற்று வந்து ஃபெல்லி கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து சுத்த போயிருந்தேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஹெல்கா நவீரோலாம் சொன்னாங்கடா. ஆமாப்பா, நேற்று நான் வந்துட்டு ஃபெல்லி கூட போயிருந்தேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்ப்பா அவ கூட. அப்போ நேற்று நல்லா தான்ப்பா இருந்தா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ வந்துட்டு எதுவும் வந்து சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள், நீங்கள் இப்படி சொல்லதான்ப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
இல்லை ஃபெலியை கூட்டிகிட்டு போனவன் ஃபெலியோட அப்பனே கிடையாதுடா, அவன் வந்துட்டு ஃபெலியோட சித்தப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த இப்போமா சொல்லுவீங்க, முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, நேத்தாவது கண்டுபிடிச்சிருக்காங்களாப்பா, அப்படியே ஃபெலியை நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன், இப்போ நான் ஃபெல்லி வேறு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ ஃபெல்லிக்கு என்ன ஏதா ஆயிருக்குன்ட்டு ஒன்றுமே தெரியாதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து முடியல, என்ன ஆயிருக்குமோ ஃபெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காரு. நான் தான் சொல்கிறலாமாங்க, நீ எதுவும் வந்துட்டு நீ வந்து சீரியஸாக எடுத்துக்காத, நான் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், போலீஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிருவாங்கடா அப்படிங்கிறாங்க. அவன் வேற ஃபெல்லியோட அப்பா இல்லை நீங்களே, அவன் வந்துட்டு அந்த ஆள் என்ன மாதிரி டைப்பா அப்படின்ட்டு கேட்குறான். அவன் வந்துட்டு எல்லாரோட ஆர்கனையும் வந்துட்டு வெட்டி விற்கிறவன்டா. ஐயோ ஃபெலி இவங்கிட்டயே கூட்டிட்டு போய் விடணும், இப்போ என்ன பண்ணுறதுப்பா, வெளியே அங்கே இருப்பாளான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே வந்துட்டு காண்டா இருக்குச்சா, இந்த மாதிரி ஒரு ஆள் கூடயே வந்துட்டு ஃபெல்லி அனுப்பி வைக்கணும், ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை ராகா வந்துட்டு ஒரே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி வைங்கப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. இவ்வளோ நேரம் ஜோஹன் வந்துட்டு மகனே அமைதியாருடா, அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனால் ராகா வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல, அவரே டேரெக்டாக ஆக்ஷனில் இறங்கிடுறாரு. இங்கே கட் பண்ண ஆண்ட்ரஸ் கிரால்ட், அதாவது நம்ம ஃபெல்லியோட டூப்ளிகேட் அப்பா ஆண்ட்ரா கிரால்டை காட்டுறாங்க. அவர் ஒரு லேடி கிட்ட வந்து டீலிங் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்னன்னா வந்துட்டு, என்னப்பா நேற்று அவள் ஓடி போயிட்டான்ட்டியே, அவள் ஓடி போனாலா இல்லை இருக்காளா என்ன ஏது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கா மேம், சேஃபாக தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவள் பேரா மேம், அவள் பேர் வந்து ஃபெலிஷா, நார்மலாக எல்லாரும் வந்துட்டு ஃபெலின்ட்டு கூப்பிடுவாங்க. சரி அந்த பேரெலாம் நமக்கு எதுக்கு, சேஃபாக தானே இருக்கா அப்படின்ட்டு கேட்காங்க. மேம் சேஃபாக தான் இருக்கா, நீங்கள் வேணா உள்ளே வந்துட்டு பாருங்கள், வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கே காட்டுறாங்க நம்ம தலைவர் ராகா இவ்வளோத்தையும் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவர் வீட்டுக்கு இன்னொரு சைடு போயிட்டு வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கார், ஃபெலி எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹெல்காவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹெல்கா ஃபோன் எடுத்தோன்னே வந்துட்டு சொல்கிறாரு, அப்பா எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொன்னார், நீ இப்போ எங்கடா இருக்க, நீ வந்துட்டு அந்த வில்லாவில் தானே இருக்க, ஃபெல்லி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தானே இருக்க, நல்லாவே தெரியும் நீ அங்கே தானே இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாடா இங்கே வந்துட்டு வந்துடாதீங்க, இங்கே வந்து சேஃப் கிடையாது, ரொம்ப டேஞ்சர்டா, இப்போ தான் நான் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தேன், என்ன ஏதுன்ட்டு எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே வந்துட்டு வராதிங்க, ரொம்ப டேஞ்சர்டா அப்படிங்கிறாங்க. ஹெல்காவும் நவீரோவும் ஜோர்டன் 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, டே மச்சான் நீ என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக ஒன்று வந்துட்டு நாங்கள் அங்கே தனியாக விட மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபெல்லி வேறு அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கா, உன்னையும் வந்துட்டு தனியாக விட முடியாது, அவளையும் வந்துட்டு இப்படி விட முடியாது, நாங்கள் கண்டிப்பாக வரத்தான் போகிறோம், நீனா லொக்கேஷன் சென்ட் பண்ணுறியா இல்லை நாங்களே வந்துட்டு கண்டுபிடிச்சி வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ராகா வந்துட்டு இல்லைடா மச்சான் வேண்டாம், இங்கே வந்து சேஃப் கிடையாதுடா, நீங்கள் வராதிங்கன்ட்டு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே 3 பேரும் கேட்குற மாதிரி தெரில, டே மச்சான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறியா இல்லை நாங்களே கண்டுபிடிச்சி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. ராகாவும் வந்துட்டு சரி நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன்டா, பட் ஆனால் வந்துட்டு சேஃபாக இருங்க, இங்கே வந்துட்டு உண்மைக்கும் வந்து சேஃப் கிடையாது, ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மச்சான், லொக்கேஷன் அனுப்பு அப்படிங்கிறாங்க. அவங்க லொக்கேஷன் அனுப்பினோடனே இங்கே வந்துட்டு 3 பேர் காரில் கிளம்பியாச்சு. அங்கே ஆண்ட்ரா கிரால்டும் அந்த பொம்பளையும் வந்துட்டு நம்ம ஃபெல்லியை பார்த்துக்கிட்டே டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த பொம்பளை வந்துட்டு அதான் 50% கொடுத்துட்டேன்லப்பா, இன்றைக்கி சாயங்காலமே சர்ஜரிலாம் முடிஞ்சிரும், எல்லா பார்த்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம், அதுக்கப்புறம் 50% வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்று கால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொன்னியே அது வந்துட்டு உன்னோட அண்ணன் பொண்ணு அப்படின்ட்டு, அண்ணன் பொண்ணோட ஆர்கன்ஸ் எல்லாம் விற்று சம்பாதிக்கணுமாப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ணன் பொண்ணாவது இதாவது எனக்கு வந்துட்டு யாருமே முக்கியம் கிடையாது, ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேமிலி அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய டிக்ஷனரியிலே கிடையாது, எனக்கு வந்துட்டு ஃபேமிலியும் இல்லை, குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, இதெல்லாம் அண்ணன் பொண்ணெல்லாம் நான் என்னத்துக்கு பார்க்குறது, ஆர்கனை விற்றா காசு, அது என் தொழில், நான் அதுதான் வந்துட்டு பார்ப்பேன், அது வந்துட்டு அண்ணன் பொண்ணாக இருந்தாலும் சரி அக்கா பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நீங்கள் வந்துட்டு பேசி செம்ம டயர்டாக இருப்பீங்க, வாங்க நம்ம வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு பேசலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறாங்க. ஃபெல்லிக்கு வந்துட்டு முடியல, ஐயோ இன்றைக்கி நம்மளை கொன்னுருவாங்க போலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேரில் வந்துட்டு எப்படியாவது ஆடிக்கிட்டே இருக்காங்க, கயிறை அவுத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக முடியவே முடியாது. இவங்க இப்படி வந்துட்டு சேரில் ஆடிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு நம்ம ராகாவை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடமா தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயாவது ஃபெல்லி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பில்டிங்கே வந்துட்டு கண்ணாடியாக தான் இருக்கும், அதனால வந்துட்டு வெளியிலேருந்து பார்த்தாலே உள்ளலாம் வந்துட்டு எல்லாமே தெரியும். அவங்க அப்படியே ஒரு ரூமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஃபெல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்பாடா ஃபெல்லியை கண்டுபிடிச்சிட்டோம், எப்படியாவது இங்கேருந்து வந்து அவளை வெளியில் கூட்டிகிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ள அங்கே இருக்கிற தடித்தாண்டவராங்கெல்லாம் வந்துட்டு செம்மையாக காண்டாயிடுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபெல்லி வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. சொல் பேச்சு கேட்காம இப்படி வந்துட்டு கத்திக்கிட்டாடி இருக்க, இருடி உன் மண்டை உடச்சி பேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கட்டையை எடுத்துட்டு நம்ம ஃபெல்லியை அடிக்க வராங்க. அந்த டைம் பார்த்து நம்ம தலை ராகா என்ட்ரியை விட்டு அவங்கள அடின்னு அடித்து கும்மிடுறாங்க. நம்ம ஃபெல்லியோட கயிறு அவுத்து விடலாம் போகிறாங்க, இன்னொருத்த வந்துடுறான், அவனையும் அடித்து போட்டுடுறாங்க. திருப்பியும் கயிறு அவுத்து விட்டான்னு போகிறாங்க, இன்னொருத்த வந்து நம்ம தலை மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், தலைக்கு அப்படி மண்டை கலங்கி அப்படி வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம தலைவர் ராகாவையும் வந்துட்டு அலைக்கா சேரில் உட்கார வச்சு கயிறை போட்டு கெட்டிடுறாங்க. அவ்வளோதான், இப்போ 1க்கு 2 பேரும் வந்துட்டு மாட்டிட்டாங்க.
இங்கே கட் பண்ணால் நம்ம 3 பிரின்ஸ், அதான் 4 பிரின்ஸ், அதாவது 4th பிரின்ஸ் இங்கே மாட்டிக்கிட்டார்ல, நம்ம 3 பிரின்ஸை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு எப்படியோ இந்த வில்லாவை வந்து கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது, இதை பார்க்குறதுக்கு வந்துட்டு வித்தியாசமாக இருக்கே, இங்கே தான் இருப்பாங்களா என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே காரை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனால் ராகாவோட காரை கண்டுபிடிச்சிடுறாங்க. டே மச்சான், ராகாவோட கார் நிற்குதுடா. ஆமாடா, ராகாவோட கார் நிற்குது. பின்ன ராகாவா நிற்கிறான், ஓவர் ரியாக்ஷன் கொடுக்காதடா மச்சான், சீரியஸான விஷயத்தில் ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லைடா, ராகாவோட கார் நிற்குதுன்னு சொன்னேன். சரி சரி விடு விடு. இப்போ வந்துட்டு 2 பயவலிகளும் உள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் மெயின் கேட் வழியாக போனோன்ட்டு வைங்க, என் தோல் வச்சு தொங்க விட்டுருவாங்க. அதனால் வந்துட்டு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். என்னைய ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டன் வந்துட்டு செவரேறி குதிக்கிறாப்புல. பின்னாடியே ஹெல்காவும் செவரேறி குதிக்கிறாரு. அப்படியே நவீரும் செவரேறி குதிக்கிறாரு. இப்படியே வந்துட்டு 3 பேரும் செவரேறி குதிச்சே வந்துட்டு வில்லாக்குள்ளே போயிடறாங்க. போயிட்டு வந்துட்டு தேடுதல் வேட்டியை ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே நம்ம ஃபிலியும் ராகாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஜோர்டன் கண்டுபிடிச்சிடுறாங்க 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒன்றே கண்ணாடியை உடச்சிட்டு போகணும், இல்லைன்னா மெயின் டோர் வழியாக தான் போகணும். கண்ணாடி உடச்சிட்டு போனால் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கிற ரவுடிஸ்லாம் வந்துட்டு வந்து இவங்களையும் சேர்த்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு கும்மி எடுத்துருவாங்க. அதனால வந்துட்டு மெயின் டோர் வழியாக தான் போகணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஜோர்டன் சொல்கிறாங்க, ஹெல்காவும் நவீரும் நல்லா கேளுங்கப்பா, நான் வந்துட்டு ஒரு பிளான் சொல்வேன். பிளான் கேட்கறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், பட் ஆனாலும் வந்துட்டு இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் மாப்பிள்ள. இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, பட் ஆனால் நம்ம வந்துட்டு சக்ஸஸ் ஆக்கணும். அங்கே தான்டா நம்ம அறிவை யூஸ் பண்ணணும். சக்ஸஸ் ஆகலன்ட்டு வை, நம்மளையும் வந்துட்டு கும்மி எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டிருக்காப்புல. என்ன பிளான் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹெல்காவுக்கு வந்துட்டு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது. அந்த மாதிரி தான் ஹெல்காவும் வந்துட்டு காதும் கேட்காம கண்ணும் தெரியாத மாதிரியே வந்துட்டு அப்படியே கையெல்லாம் வந்துட்டு நீட்டி தடவி நடந்து போகிற மாதிரியே மெயின் டோர் கிட்ட போயிடுறாப்புல. பட் ஆனால் அங்கே ஒரு தடித்தாண்டவராக நிற்கிறான். டே, நீ என்னடா இங்கே பண்ணுற, யார்டா நீ, எதுக்கடா இங்கே உள்ளே வந்திருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம நவீரோ பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஐயோ சார், என்னோட அண்ணனுக்கு வந்துட்டு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது சார் அப்படிங்கிறாங்க. டே, என்னை பார்த்தா எனக்கு எழுச்சிவாய் மாதிரி தெரியுதா, இதெல்லாம் நம்புறதுக்கு? ஏன் சார் டங்கு ஸ்லிப் ஆகுது உங்களுக்கு? டே, இப்போ அதெல்லாம் முக்கியமாடா. யார்டா நீங்கள், எதுக்குடா உள்ளே வந்திருக்கீங்க, மரியாதையாக போயிருங்கடா அப்படிங்கிறாங்க. அங்கே நம்ம ஹெல்கா வந்துட்டு கேட்குற மாதிரியே தெரில. அவர் டக்கடக்கடன்னு நம்ம வில்லாக்குள்ளே போயிடுறாரு. அதாவது மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. டே 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொளை மாதிரி முடிச்சு வைக்கும் வந்துட்டு பின்னாடியே போகிறாப்புல. அந்த தடித்தாண்டவராயனும் பின்னாடியே போகிறாப்புல. நம்ம நவீரம் வந்துட்டு சார் அதான் சொன்னேன் சார், என் அண்ணனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆக்ஷனை போட, டே அவெல்லாம் எனக்கு தெரியாதா, ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு, காது குத்தினாலும் குத்தாட்டாலும் அது உங்கள் பிரச்சனை கிடையாது, மரியாதையை அந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கிற நேரமாக பார்த்து நம்ம ஜோர்டன் வந்துட்டு பின்னாடி இருக்கிற கட்டையை தூக்கி இந்த தடித்தாண்டவராயனை போட்டு கும்மி எடுத்துடுறாங்க. இந்த நேரம் நம்ம ஹெல்காவும் நவீரும் வந்துட்டு ஃபெல்லியோட கயிறையும் நம்ம ராகாவோட கயிறையும் வந்துட்டு அவுத்து விட்டுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபெல்லியும் ராகாவும் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஹெல்கா வந்துட்டு, டே என்னடா நினச்சேன், எனக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுன்னு நினச்சியா, ஈரடி மாப்பிள்ள உனக்கு வைக்கிறேன்டா வேடுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த கட்டையை எடுத்து அந்த ஆளை போட்டு கும்முன்னு கும்மிக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு ஒரு சந்தோஷத்தோட இங்கே வந்து 5 பேரும் கிளம்பி போகிறாங்க. வேகமாக வந்துட்டு திருப்பி வந்து செவரேறி குதிச்சே வந்துட்டு நம்ம ராகாவோட காரில் ஏறி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ராகாக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கு, எப்படியோ ஃபெல்லியை வந்துட்டு காப்பாற்றியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஹெல்காக்கு தான் ரொம்ப குஷியாக இருக்குது. எப்பா இன்றைக்கி தான் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குடா, எப்போ பார்த்தாலும் கேம்லேயே தான் வந்துட்டு யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருப்பேன், பட் ஆனால் இன்றைக்கி நேரில் ஒருத்தனை போட்டு அடித்தோம்டா, செம்ம ஃபன்னாக இருந்துடா அப்படிங்கிறாங்க. ஃபெல்லி இப்போ நீ வந்துட்டு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ரொம்ப நான் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கேன்ப்பா, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக கார் எடுங்க, பின்னாடியே அந்த தடித்தாண்டவராயும் வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. இன்னும் வந்துட்டு ஹெல்கா விடுற மாதிரி தெரில. ஐயோ எனக்கு ஜாலியாக குஷியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே சந்தோஷமாக இருக்காரு. இப்படியே நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கார் மக்கர் பண்ணி விட்டுருது. ஐயோ என்னடா பண்ணுறது, கார் திடீர்னு நின்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கார்லேருந்து வெளியில் இறங்கி பார்த்தா கார் டயர் பஞ்சரு, அவ்வளோதான் போச்சு. நம்ம தலைவர் ராகா சொல்கிறாப்புல, ஐயோ அந்த டைம் வந்துட்டு ஸ்பேர் டயர் கூட கொண்டு வரலையே, என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் வந்துட்டு காரு பைக்கெல்லாம் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹெல்கா வந்துட்டு, டே மச்சான் கார் வருதுடா, நம்ம நல்ல நேரம், நம்ம லிஃப்ட் கேட்டு போயிடலான்டா அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபெல்லி பார்த்துட்டு, டே ஹெல்கா அது லிஃப்ட் கேட்டு போக வேண்டிய கார் கிடையாதுடா, நம்மளை கடத்திட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கிற கார்டா அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த தடித்தாண்டவராயங்கெல்லாம் ஓடி வராங்க. உடனே வந்துட்டு நம்ம ஜோர்டன் வந்துட்டு வேறு வழியே இல்லை, எல்லாரும் பிரிஞ்சு ஓடி ஆகணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறாங்க. நம்ம ஹெல்கா வந்துட்டு ஆமாண்டா சீக்கிரமாக பிரிஞ்சு ஓடணும்டா சொல்லுங்கடா டே அப்படிங்கிறாங்க. ராகா வந்துட்டு ஜோர்டன் அந்த பக்கமாக போவான், ஹெல்காவும் நவீரும் இந்த பக்கமாக போவாங்க, நானும் ஃபெலியும் இந்த பக்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு பக்கத்துக்கு ஓடி போயிடுறாங்க. அந்த தடித்தாண்டவரும் டே எல்லாரும் பிரிஞ்சு ஓடி போய் எல்லா காலையும் முடிச்சுட்டு ஃபெலியை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபெலி வந்துட்டு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனாலும் அந்த நம்ம ஃபெலி வந்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனாலும் அந்த இடத்த அந்த தடித்தாண்டவராயை கண்டுபிடிச்சி நம்ம ஃபெலியை வந்துட்டு அடிக்கலான்னு வருவான். பட் ராகா வந்துட்டு அவனை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துடுறாங்க. அவன் கத்தி எடுத்து நம்ம ராகா வந்துட்டு குத்தலான்ட்டு வாரான். போன டைம் வந்து நம்ம தலை ராகா மண்டையை அடிச்சதுனால தான் வந்துட்டு நம்ம தலை ராகாவால் அடிச்சிருக்க முடியாது. பட் ஆனால் இந்த டைம் நம்ம தலை ராகா வந்துட்டு அப்படியே வந்துட்டு புள்ளி மாதிரி சிங்க மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் 2 பேர் இல்லை 3-4 பேர் வந்தாலும் அட் த சேம் டைம் அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஃபெலி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஃபைட் சீன் தான். இப்படியே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹெல்கா நவீதோ ஜோர்டன் சொல்லிட்டு எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க. 4 பேர் இப்போ ஃபைட் பண்ணுறாங்க. வேற லெவலில் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க 4 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் புரியுது எதுக்கு இவங்க வந்துட்டு 4 பிரின்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காங்க, நல்லாவும் சண்டை போடுறாங்கல்ல. அதான் நல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஃபெலி வந்துட்டு ராகா கிட்ட போகலாம், சண்டைலாம் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்துட்டு ராகா கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ராகா கிட்ட போகிறாங்க. பட் அப்போ பார்த்து அந்த தடித்தாண்டவரான் ஃபெலியை பிடிச்சி வச்சுட்டு கழுத்தில் கத்தியை வைக்கிறான். டே மரியாதையாக சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா இவ கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஃபெலி வந்துட்டு ஐயோ தேவையில்லாமல் நம்மளே அவங்கள பிரச்சனையில இழுத்து விட்டோமா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராகா வந்துட்டு டே எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபெலி இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கையை கடிச்சு வச்சுட்டு நம்ம ஃபெலி வந்துட்டு வேக வேகமாக ராகா கிட்ட ஓடி போயிடுறாங்க. ஆனாலும் தடித்தாண்டவராயம் விட்டுற மாதிரியே தெரில. அவங்க எல்லாரையும் அடிக்க வராங்க. அப்போ நம்ம ராகா வந்துட்டு ஒரு குத்து தான், அவன் பொத்தும் கீழே விழுந்துடுறான். அவனோட ஃபோனை எடுத்தே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நாங்கள் இப்போ எல்லாருமே வந்துட்டு சேஃபாக இருக்கோம்ப்பா, சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஆட்களை வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்போமே நான் வர சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹெல்காவும் நவீரும் கேட்குறாங்க, ஆமாம் உன்னோட சொந்த அப்பாவே ஏன் இப்படிலாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம வெளியே வந்து சொல்கிறாங்க, அவன் என்னோட சொந்த அப்பாவே கிடையாது, அவன் வந்துட்டு ஆண்ட்ரூஸ் கிரால்டு கிடையாது, ஆண்ட்ரா கிரால்டு எங்கள் அப்பாவோட தம்பி, அதாவது என்னோட சித்தப்பா. அவன் வந்துட்டு என்னோட ஆர்கனெல்லாம் வந்துட்டு விற்கணுன்ட்டு நினச்சான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்குன்ட்டு ஒரு புது ஃபேமிலி வரப்போகுதுன்னு நினச்சேன். ஆனால் பைபிளை வந்துட்டு என்னை போட்டு தள்ளுறதுக்காண்டி வந்திருக்கான்ட்டு இப்போ தான் தெரியுது. என்ன இருந்தாலும் என்னோட தலையெழுத்து வந்துட்டு ஆர்ஃபனேஜ் தான், கடைசி வரைக்கும் ஒரு அனாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தா என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் ஒரு அனாதையாக தான் நான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்லி இந்த மாதிரிலாம் வந்துட்டு லூஸ் மாதிரி வளர்க்கிட்டு இருக்க, உனக்காண்டி நாங்கள் 4 பேர் இருக்கோம், என்ன ஆனாலும் சரி நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. ஸ்டார்டிங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கு இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு. இங்கே கட் பண்ணால் ஜோஹனை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆண்ட்ரா கிரால்டு இருக்கான்ல, அந்த முல்லை மாதிரி முடிச்சு வைக்க 420 அவன் வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கான், நான் வந்துட்டு ஃபெலியை விட்டுறேன், பட் ஆனால் அதுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு லம்பாக ஒரு அமௌண்ட் தரணும், என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபெலியை விட்டுருவியா அப்படின்ட்டு வந்துட்டு அவர் கேட்குறாரு. அதெல்லாம் விட்டுருவேன், அவரை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், அவளை விற்றே நான் வந்துட்டு காசு தான் சம்பாதிக்க பார்த்தேன், நீ காசு தந்துட்டேன்னா அவளை விட போகிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஜோஹனும் வந்துட்டு யோசிக்கிறாங்க, சரி இவனுக்கு வந்துட்டு காசு தான் எல்லாமே, காசு கொடுத்துட்டா நம்ம வந்துட்டு ஃபெலியை காப்பாற்றிடலாம், இவனே வந்துட்டு கேட்குறான் வேறு என்ன பண்ணுறது, காசு கொடுத்து நம்ம வந்துட்டு ஃபெலியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி நான் காசு கொடுப்பேன், ஆனால் நீ சொன்ன வாக்கை காப்பாற்றணும், இனிமேல் என் பொண்ணு ஃபெலியையும் என்னோட பையங்க வந்துட்டு 4 பேரையும் வந்துட்டு நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் சொன்ன இடத்துக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வந்துட்டு ஜோஹனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஜோஹனும் வந்துட்டு சரி நான் வாரேன், ஆனால் நீ சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட செக்ரட்டரி வராங்க. அப்போது நம்ம ஜோஹன் வந்து சொல்கிறாரு, நீ வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும்ப்பா, நான் வந்துட்டு அந்த ஆண்ட்ரா கிரால்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே செக்ரட்டரி வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி காசு கொடுக்கணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு காசுலாம் வந்துட்டு ஒரு மேட்டரே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெலிக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோட பையங்களுக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் பொண்ணுங்களுக்கும் என்னோட பையங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சார் பணம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை சார், நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பணம் கொடுக்குறது தான் சார் பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ போயிட்டு காசு அரேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு செக்ரட்டரி அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளோ விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம ராகா வந்துட்டு வெளியில் நின்று கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். உடனே வந்துட்டு அவர் கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி ஒரு கேவலமான நாய்க்காப்பா நம்ம வந்துட்டு அந்த காசை கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட பொண்ணு, அதாவது நம்ம குடும்பமும் என்னோட பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாய்க்கு காசு கொடுத்து தான்ப்பா தீரணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. காசு கொடுக்கலாம்ப்பா, அதுக்கு ஏன்ப்பா நீங்கள் போகணும், நான் போயிட்டு கொடுக்கட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை வேண்டாப்பா நானே போயிட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க.
உன்னோட வேலை என்ன? நீ ஒரு அண்ணனா, நீ உன்னோட தம்பியும் ஃபெலியும் நல்லா பார்த்துக்கோப்பா. அப்பா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரு கிளம்புறாரு. அப்போ நம்ம ராகா வந்துட்டு, அப்பா அவங்களோட லொக்கேஷனையாவது ஷேர் பண்ணிட்டு போங்கப்பா. எனக்கு வந்துட்டு அப்போ கொஞ்சம் பயமா இருக்காதுப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஜோஹனும் சரிப்பா லொக்கேஷன் தானேன்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கேருந்து ராகா வந்துட்டு ஹாலுக்கு போறாரு. போயிட்டு வந்து பார்த்தா அங்கே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. மொத்த ஃபேமிலியும் அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு ராகா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லப்பா, அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த ஆண்ட்ரா கில்லால் நாய் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம அப்பா கிட்ட வந்து காசு கேட்டிருக்கான். நம்ம அப்பாவே டைரக்ட்டா போயிட்டு அத குடுக்க போறாங்க. எனக்கு அதான் வந்துட்டு ஒரு மாரி இருக்கு. அப்பாவ தனியா விட்ட மாரி இருக்கு. டேய் என்னடா சொல்ற? அப்பாவ தனியா விட்டுருக்கியா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு விடலடா. அப்பா தான் வந்துட்டு நான் தனியாவே போறேன் அப்படின்ட்டு போனாங்க. என்ன இருந்தாலும் அப்பாவ தனியா விடுறது வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா தோணல. அதுவும் அந்த ஆண்ட்ரா கில்லால் நாய் வேற லெவல்ல அவன் வந்துட்டு ஒரு கிறுக்கு பையன். என்ன பண்ணுவான்ட்டே தெரியாது. நம்ம வந்து சீக்கிரமா வந்துட்டு போலாம். அப்பா இருக்கிற லொகேஷன் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரும் கிளம்பி போறாங்க. அதுலயும் நம்ம பெரிய வேற நானும் வந்துட்டு கூட வருவேன். ஏன்னா வந்துட்டு ஜோஹன் அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால வந்துட்டு என் வாழ்க்கை முழுக்க நிம்மதியாவே இருக்க முடியாது. கண்டிப்பா நானும் வருவேன்னு சொல்லிட்டு 4 பேரும் அதாவது 5 பேரும் இங்கேருந்து கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா அவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஜோஹன் அப்பா வந்துட்டு போயிருப்பாங்க. அங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆள் வந்து வெளியில தான் நின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம ஜோஹன் வந்துட்டு அங்க போன உடனே வந்துட்டு நீ கேட்ட பணம் இதுல இருக்கு. இனிமே வந்துட்டு என்னோட பொண்ணு ஃபெலியையும் அப்புறம் என்னோட பையங்களையும் வந்துட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தை கீழே தான் தூக்கி வீசுவாங்க. அதையும் போயிட்டு அந்த ஆள் எடுக்கிறாரு. ஆண்ட்ரா கிரால் எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஆமா அவ தான் உன் பொண்ணே கிடையாது. அப்புறம் ஏன்டா பொண்ணு பொண்ணுன்ட்டு சொல்லிட்டு அலையிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்துட்டு என் விஷயம். அவ என் பொண்ணு தான்டா. எனக்கு பொறக்கலைனாலும் என் பொண்ணு தான்டா. நான் அவன் மேல பாசம் வச்சிருக்கேன். உன்ன மாதிரி அவளை வந்துட்டு நான் வந்து அவளோட ஆர்கன்ஸ்லாம் வந்து விற்கணுன்ட்டு நினைக்கலடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. இங்கே ஆண்ட்ரா கிரால்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உன் கையில் போட்டிருக்கிற வாட்சையும் கழட்டி கொடு அப்படிங்கிறாரு. அவரும் கழட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா உன்னோட ஃபோனு அதெல்லாம் தர முடியாது. நீ கேட்ட காசை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என் பொண்ணையும் என் பையங்களையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு காசு கேட்டேன். நாளைக்கு வந்துட்டு ஒரு வேளை வீடு கூட கேட்கலாம். நாளைக்கு அடுத்த நாள் கார் கூட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. கேட்ப நான் சொன்னதை வந்துட்டு மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரிதான். இனிமேல் என் பொண்ணையும் என் பையங்களையும் வந்துட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்துட்டு அவரும் வந்துட்டு அவரோட காருக்கு வந்து திருப்பி ஏறி போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்ரா கிரால் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அங்கே நம்ம ஃபெல்லி வராங்க. நீங்கள் தான் என்னோட அப்பாவே கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு எனக்கு பண்ணணுன்ட்டு நினச்சிங்க? ஏன் இப்படிலாம் வந்துட்டு நினச்சிங்க? என்ன இருந்தாலும் நீங்கள் என் சித்தப்பா தானே, ஒரு ஃபேமிலி தானே, எதுக்கு இப்படி பண்ணணுன்ட்டு நினச்சிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட டிக்ஷனரியில் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு இடமே கிடையாதுமா. அது மட்டும் இல்லாமல் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒன்று ஆர்ஃபனேஜ் விட்டதெல்லாம் உண்மைதான். பட் ஆனால் திருப்பியும் கூப்பிட்டு வந்துடலாம் தான் நினச்சாங்க. பட் என்ன ஆச்சுன்னு எனக்குலாம் தெரியாது. அதான் சொன்னேன்ல, ஃபேமிலின்னு ஒரு வார்த்தை டிக்ஷனரியிலேயே வந்துட்டு கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் எடை கேட்காது அப்படின்ட்டு தலைவர் வந்துட்டு கெத்தா என்னமோ வந்துட்டு எதையோ சாதிச்ச நினப்பில் வந்துட்டு காருக்குள்ளே ஏறிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார் ஆன் ஆகவே மாட்டேங்குது. கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. என்னாச்சுடா இது நமக்கு வந்த சோறுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்காரு. கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. என்னவா இருக்குன்ட்டு வெளியில பார்த்தா ஜோஹன் சிரிக்கிறாரு, ஃபெல்லி சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகா வந்துட்டு கையில் பிரேக் ஒயரை கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஒயரை கொண்டு வராரு. என்ன ஒயர்லாம் தெரியாது அவருன்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் வந்து நிற்குது. அப்போ தான் தெரியுது நம்ம ராகா வந்துட்டு காரை பற்றி எல்லாமே தெரியும். அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஒயரை பிடுங்கி விட்டாரு போல. அதான் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆண்ட்ரா கிரால் வந்துட்டு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார். அவங்கள இனிமேல் நம்ம ஜோஹன் வின்ஸ்டன் வந்துட்டு நல்லா சிறப்பாக தரமாக சம்பவம் பண்ணிவிட்டு வேற லெவலில் அவரை பண்ணிவிட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதோட இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை காய்ஸ்.